ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நாங்கள் ஏற்கனவே உள்ள பிஃபோர் போட்ட வீடியோவில் நாங்கள் பார்த்த விஷயம் தான் அந்த ட்ரீம்ஸ், அந்த கனவு அடையிறதுக்கு எங்கள்கிட்ட உடம்பு பாயிற அந்த கரண்ட், அந்த எலக்ட்ரிசிட்டி தான் காரணம் சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி நாங்கள் எப்படி உருவாக்குறது சொன்னால் எங்கிட்ட இருக்கிற அந்த பெஷனை கண்டுபிடிக்கணும். ரைட்டா சகோதரர்களே, நமக்கு ஒரு வாழ்க்கை தான். அதை நாங்கள் மற்றவங்களை போல அல்லாமல் நமக்காக நாம் வாழணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு என்ன ஆகும் என்ன வராது அதை கண்டுபிடிக்கணும். இப்போ உங்கள்கிட்டே நீங்கள் கேட்டு பார்க்கணும், நான் என்ன செய்கிற டைமில் நேரம் போகிறதே விளங்க மாட்டேங்குது. எந்த விஷயம் செய்கிற டைமில் எனக்கு அந்த விஷயம் மனசுக்கு சந்தோஷமாகிக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களோட பெஷன். அது எழுதுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பீச் பண்ணதாக இருக்கலாம், இல்லாட்டி படங்கள் டிரெக்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லாட்டி நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்டை இறைவன் கொடுத்துக்கிறான். அதை அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வாழ்க்கையில் வெற்றியடைய பணம் மட்டும் போதாது நண்பர்களே, மணி மட்டும் நாட் இனஃப். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தேவை, மன நிறைவும் தேவை. எங்களோட பெஷனை நாங்கள் உணர்கிற டைமில் தான் வாழ்க்கை ரொம்பவே உண்மையாகவும் அர்த்தமாகவும் மாறும் நண்பர்களே. நாங்கள் இதை பார்க்குற டைமில் ஒரு விஷயம் நம்புனா, ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கும்னு நம்புனா, நீங்களும் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயனுக்காகத்தான் என்ன செய்கிறீங்க, இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்துக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஆர்வம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், சர்ச் பண்ண தொடங்கணும். உங்களால் முடியும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.